கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவகுக சரணம் சரணம். சரவண பவகுக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை ஒரு பறை சரணம் சரணம். உலை ஒரு பறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனக்கமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனக்கமர்ந்த தெய்வம். மலரடியன் சென்னி விதை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். கருணை நீதி தெய்வம். முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சரியாக என்னை வளர்க்கும் தெய்வ மகாதெய்வம். சரியாக என்னை வளர்க்கும் தெய்வ மகாதெய்வம். சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். அருஜோதி தெய்வம் எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம். எல்லாமுடைய அற்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இதை தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கல்ப விகல்பங்களும் மரணம் ஆசிரமம் முதலிய பிரகாச்சார சங்கல்ப விருப்பங்களும் எங்கள் மனதில் அற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தொழல் வேண்டும். எல்லாம் ஆகிய அனைப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை ஒரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்தவை என்பர்களே, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்தவை என்பர்களே, தாயை பெரிதும் தயவுடைய தந்தை, தாயை பெரிதும் தயவுடைய தந்தை உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது.
காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படுகிறாரின் குருவருளால் இது நடக்கிறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய நீங்கள் பங்கேற்பதால் இது அளவுக்கு அழகு சேர்க்கிறது. வியாழந்தோறும் நடக்கக்கூடிய இந்த ஞான வேலைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடிகளை இந்த வள்ளலார் தொண்டு நிறுவனம் வணங்குகிறது, வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. வள்ளல் பெருமானை வழிபடுவது என்பது தங்களுக்கு வாய்த்த நல்ல வரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வள்ளல் பெருமானை வழிபடுவது என்பது தங்களுக்கு வாய்த்த நல்ல வரம் என்றால் அது மிகையாகாது. ஏனென்று கேட்டால் சமயங்கள் மதங்கள் சடங்காக சம்பிரதாயமாக இருந்த வரையில் மானுடத்தினுடைய மேம்பாட்டை அத்துணை பெரிதாக கருதியதாக தெரியவில்லை. மடத்துக்குள் முடங்கி கிடந்த மகான்களாக இருந்தவர்கள் ஒருபுறம், மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை எப்போதும் சிந்தித்து அவர்களை ஈடேற்ற வேண்டும் என்பதை நினைத்தவர்களாக இருந்தவர்கள் ஒருபுறம், அவர்களே வள்ளல் பெருமான் அவர்கள் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஈசன்பால் அன்பு என்பதோடு நின்று விடாமல் எவ்வுயிருக்கும் அன்பு என்பதோடு வந்தவர் தான் நம்ம வள்ளல் பெருமான் அவர்கள். அத்தகையரை பற்றி அவர் எழுதிய திருவருட்பாவினுடைய 6ஆம் திருமுறையினுடைய ஆனந்த அனுபவத்தை பற்றி சொல்வதற்காக தன் அன்பிற்குரிய அம்மா மொழியரசி அசோகன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய சிந்தனை மலர்களால் உண்மையிலேயே எளிமைக்கு இனிமையாகவும் எப்படி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லணுமோ அப்படி சொல்லக்கூடியவங்க. ஏன்னு கேட்டா வெறுமனே ரொம்ப புரியாத வழியில பேசுறதுனால சிறப்பு ஒண்ணு இல்லை. யாருக்கும் அது சொல்லுகின்ற கருத்து சென்றடைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு எளிமையாக பேசக்கூடியவங்க. அது கதையாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, சிரிப்பாக இருந்தாலும் சரி, அத்துணையிலும் உண்மையிலே கைதேர்ந்தவர் என்கின்ற சொல்லி இந்த பாராட்டை சொல்லி அவர்களை இங்கே அரங்குக்கு வருக 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 அருளம் தருக தருக என்று சொல்லி என்னுடைய பாராட்டை நிறைந்த பாராட்டை சொல்லி அமைக்கிறோம். கண்டேன் 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 வள்ளலை கண்டேனே, காணோ உயிரின் வாட்டம் போக்கும் வடிவை கண்டேனே. கண்டேன் 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 வள்ளலை கண்டேனே, ஏழை வயிற்றின் பசியை தீர்க்கும் பண்பை கண்டேனே. ஏழை வயிற்றின் பசியை தீர்க்கும் பண்பை கண்டேனே, ஏக்கமெல்லாம் தீர்த்து வைக்கும் அன்பை கண்டேனே. ஏக்கமெல்லாம் தீர்த்து வைக்கும் அன்பை கண்டேனே, சாதி சமய சமரசத்தை கண்டேனே. சாதி சமய சமரசத்தை சத்துவம் கண்டேனே, சத்திய ஞான சபை அமைத்த சித்தரை கண்டேனே. சத்திய ஞான சபை அமைத்த சித்தரை கண்டேனே. கண்டேன் 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 வள்ளலை கண்டேனே, காணும் உயிரின் வாட்டம் போக்கும் வடிவை கண்டேனே. கண்டேன் 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 வள்ளலை கண்டேனே, உயர்வு தாழ்வு பேதமற்ற அன்பரை கண்டேனே. உயர்வு தாழ்வு பேதமற்ற அன்பரை கண்டேனே, உயர்ந்த நோக்கும் எதிலும் காணும் அருளை கண்டேனே. உயர்ந்த நோக்கம் எதிலும் காணும் அருளை கண்டேனே, மண்ணுயிரின் துன்பம் தீர்க்கும் மனதை கண்டேனே. மண்ணுயிரின் துன்பம் தீர்க்கும் மனதை கண்டேனே, மரணமில்லா வாழ்வு பெறும் வரத்தை கண்டேனே.
மரணமில்லா வாழ்வு பெறும் வரத்தை கண்டேனே. கண்டேன் 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 வள்ளலை கண்டேனே. வடிவை கண்டேனே, அன்பை கண்டேனே, பண்பை கண்டேனே என்று சொல்லி எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானை பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே அருமாயிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தவத்திரு கண்ணைப்ப சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி முன்னிலை வைக்கின்ற மாணிக்க மன்னா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை புரிந்த அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி என் சார்பாகவும் கணவர் சார்பாகவும் பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரத்திலே பிளந்தேன் தன்னை எடுத்தருளி மண்ணிய வடிவெடுத்து அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கனுக்கு கொடுத்துள்ளே விளங்கு சத்குருவே. பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பதம் அறிவாம் தளத்திலே ஓகும் தலைவனே என் தந்தையை கேட்க என் மொழியே. இன்று வள்ளல் பெருமானின் திருவருளினாலும் குரு அருளினாலும் 6ஆம் திருமுறையிலே 69வது பதிகத்திலே ஆனந்த அனுபவம் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே நாம் எல்லாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆனந்த அனுபவம். வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், கருவிலே திருவுடையவர்கள். அவருடைய அந்த பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்காக அவர் பட்ட பாட்டை நினைக்கி கல்லும் கரையுமே, மலையும் கரையுமே, இரும்பும் கரையுமே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள். அவர் பட்ட பாடெல்லாம் அந்த பேரின்பத்தை அடைந்தவுடன் எளிதாக மாறியது. அந்த அனுபவத்தை எல்லாம் வள்ளல் பெருமான் அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். நாம் இந்த ஆனந்த அனுபவத்திலேயே தான் நாம் இப்போ கிடைக்க போகின்றோம். ஆனந்த அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இன்பம் அப்படின்னு சொல்லும் போது மற்ற ஒரு இடத்திலிருந்து கிடைப்பது இன்பம். ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சதுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனந்தம் என்பது ஊனை கடந்து உயிரை கடந்து உயிருக்கு உயிராம் ஆன்மாவே அந்த ஒரு உணர்வை திளைப்பதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் மிக சிறப்பாக அவர் எப்படியெல்லாம் அனுபவிச்சார், அந்த ஆனந்தத்தை அவர் எப்படியெல்லாம் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்களை ஐயா சொல்லி இருப்பாங்க. அதாவது தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. இந்த தனு என்று சொன்னால் உடம்பு, கரணங்கள். அந்த உடம்பையும் கரணங்களையும் கடந்து நாம் தியானம் செய்து தவம் செய்து அந்த இறைவனை காணுகின்ற போது ஏற்படுகின்ற அனுபவத்தை தான் வள்ளல் பெருமானவர்கள் ஆனந்த அனுபவம். அந்த பாட்டை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஆஹா இதெல்லாம் தவம் பண்ணோம் தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த அனுபவத்தை எல்லாம் நம்ம பெற முடியும் அப்படின்ட்டு நமக்கே தெரியும். அதாவது சொல்லி தெரியறது இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்து தாமாக அறிந்து கொள்ளக்கூடியது இந்த ஆனந்தம். அதான் பெருமான் அந்த பாடல்ல சொல்லுவாங்க, கள்ளத்தை எல்லாம் கடக்க வேண்டேன், நின் அருளாம் வெள்ளத்தை எல்லாம் மிக உண்டேன், உள்ளத்திலே காணாத காட்சியெல்லாம் காணுகின்றேன், ஓங்கு மன்ற வானா நினைக்க அடிமை வாய்த்து அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. கள்ளத்தை எல்லாம் கடக்க வேண்டேன். இந்த மனசுல எத்தனை விதமான கள்ளத்தனம்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்முடைய மனதுல அகப்பகை இருக்கு, புறப்பகை இருக்கு. இப்ப பஞ்சமத்தில கூட துயில் கொள்ளலாம், தூக்கம் வரும். வேற இடத்துல தனியா ஒரு இடத்துல படுத்தா கூட தூக்கம் வரும். ஆனா பகை இருந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வரவே வராது. புறப்பகை இருந்தா தூக்கம் வராது. நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கோம், அந்த பகையினால எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிஞ்சு ஆண்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம போரெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
எத்தனை இஸ்ரேல் அந்த போரெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த பகை கொண்டு எத்தனை உயிர்கள் மாண்டு போகின்றன, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே போல அகப்பகை, அதெல்லாம் புறப்பகை. அகப்பகை என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் கள்ளத்தனம் பண்றது, நம்முடைய மனசை கெடுக்கக்கூடியது, கள்ளத்தனம் படக்கூடியது. இந்த அகப்பகை காமம், கோபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் என்ன தெரியுங்களா? எல்லாம் அகப்பகை. இந்த அகப்பகையை உள்ளத்துல வச்சுக்கிட்டு வேண்டாத விருந்தாலேயே நம்முடைய மனசுல கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அங்க இறைவன் குடிக்கொள்ளணும்னு சொன்னா எப்படி வரும்? ஒரு இடம் காலியா இருந்தாதானே ஒருத்தர் அமர முடியும் இல்லைங்களா? அந்த குணங்கள்லாம் நீங்கினாதான் இறைவனுடைய அருளை நாம் பெற முடியும். வள்ளல் பெருமான் எவ்வளவு பெரிய ஒழுக்க சீலர், அவரையே இறைவன் சொன்னானா, என்ன சொன்னானா, நீ என்னுடைய மகன் என்று கோலத்தால் காட்டு. எப்படி கோலத்தால காட்டுறேன்? அவரையே சொல்லும் போது நம்மள சாதாரண மக்கள். அப்படி இருக்கும்போது நம்மளாம் எவ்வளவு முயற்சிக்கணும், எவ்வளவு படி நம்ம ஏறணும், அந்த கள்ளத்தனத்தெல்லாம் விடணும். பெருமான் இன்னொரு பாடல்ல சொல்வாங்க, கள்ளத்தை அற்ற உள்ளத்தை பெற்றேன், கனிந்த மன்றிலே புகுந்தேன், செய்வகை உற்றேன் அப்படின்லாம் பெருமான் சொல்லுவாங்க. உய்வகை உற்றேன், செய்வகை கற்றேன், தெல்ல தெளிந்த வெள்ளத்தை உண்டேன் அப்படின்னு இன்னொரு பாடல்ல ஐயா சொல்லுவாங்க. அந்த கள்ளத்தனத்தை எல்லாம் போக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் என்ன தெரியுங்களா? முழுமையா தூய்மையா இருக்கும். மனசுல தூய்மையா இருக்கணும், வாக்குல இனிமை வேணும். இந்த மாதிரி சொல், மனம், சொல், வாக்கு எல்லாத்துலயும் தூய்மையா இருக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுவான்? நான் வந்துடுறேன்னு உட்காருவான். பெருமான் ஒரு பாடல்ல சொல்றாங்க இல்லையா, இன்று நான் இருக்கும் இடத்தில் இறைவன் வரப்போறான், எனது சாமி, எனது துரை, என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். அந்த இடம் தூய்மையா இருக்கும் போது இறைவன் என்ன பண்றான்? டக்குன்னு உட்காரும். ஒருத்தர் இடத்த காலி பண்ணாதான் அடுத்தவங்க உட்கார முடியும். நான் இந்த சேர்ல உட்காடுறேன், அப்ப இடம் இல்லை, அப்ப அவரு ஏறிச்சாதான் இன்னொருத்தர் உட்கார முடியும். அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நீக்கினாதான் அப்ப பண்ண முடியும். அதாவது ராமர் என்ன பண்ற, ராமர் பட்டாபிஷேகம் ஆயிடுது. பட்டாபிஷேகம் ஆன பிறகு ராமராஜ்யம் நடக்குது. அந்த ராமராஜ்யம் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு இரவிலையும் பறையடிப்பாங்க. போய் பறையடிச்சுட்டு வா, இந்த மக்கள்லாம் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேக்குறாங்க, ராமரை கேக்குறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரா, ஆட்களை கொண்டு பறையடிக்க செய்து ஒவ்வொரு இரவிலும் போய் ஒரு செய்தி சொல்லிட்டு வருவார். அப்ப ஒரு நாள் ராமர் கேட்கிறார், நானும் தினமும் பறையடிச்சு ஒரு செய்தியை சொல்லிட்டு வரேன், நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அதாவது அவங்க என்ன பறையடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஜனங்களே நீங்க வீணா தூங்கிட்டு இருக்கீங்க, இந்த தூக்கத்தை நீங்க விட்டு ஒழிக்கணும், உங்ககிட்ட பகைவர்கள்லாம் இருக்காங்க, அந்த பகைவர்கள்லாம் நீங்க ஒழிக்கணும்னு சொன்னா உங்ககிட்டயே பகைவர்கள்லாம் இருக்காங்க, நீங்க விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பறையடிக்கிறாங்க. ராமர் கேக்குறார், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்தி நான் சொல்றேன், நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு மக்களை. அப்ப மக்கள் சொல்றாங்க, நீங்க சொன்னதை நாங்க யோசனை பண்ணி பார்த்தோம், ஆராய்ந்து பார்த்தோம், அதுல இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இரவு என்பது மோகம் என்பது இரவு. எதுலையாவது ஒரு ஆசை வந்துடுச்சுன்னா, மோகம் வந்துடுச்சுனாக்கா அதனால எவ்வளவு சீர்கட்டு அழிச்சு போறோம் இல்லையா? இரவு என்பது என்னது? அறியாமை. அந்த மோகம் என்பது இரவு, தூக்கம் என்பது மயக்கம். மயக்கத்துல இருந்து நம்ம விடுபடணும். மயக்கங்கிறது எல்லாத்தையும் கெட்டு ஒழிக்கிறது. அதனால என்ன பண்ணணும்? எப்போதும் விழிப்பா இருக்கணும். நம்முடைய அயோத்தியா பட்டணம் என்பது சொல்லும் பொழுது இந்த உடம்புதான் அயோத்தியா பட்டணம். ராமர்கிட்ட இவங்க மக்கள் சொல்றாங்க, இப்ப அயோத்தியா நகரம் இருக்கு, அது உடம்புக்கு உருவகமா அவங்க சொல்றாங்க. அயோத்தியா பட்டணம் என்பது நம்முடைய தேகம். இந்த தேகத்துல 9 வாயில் இருக்கிறது. அந்த 9 வாயில்ல
தெற்கு திசையில ஒருத்தன் கருப்பா ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன தெரியுமா, இந்த உடம்புல யார் தலைவன் அப்படின்னு கேட்டார். அதையும் சொல்லிட்டார், கருப்பா ஒருத்தன் இருக்கானே சொல்லிட்டார். அடுத்தது நம்முடைய உடம்புல யார் தலைவன் அப்படின்னு கேட்டா பரமாத்மா தான் தலைவன். நம்முடைய உடம்புல ஜீவனும் இந்திரியங்களும் கரணங்களும் இவங்க தான் ஜனங்க. இப்ப இந்த இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தலைவனுடைய தூதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா உலக விஷயங்களை கொண்டு போய் செலுத்தி அதோடு மட்டும் இல்லாம நோயை உண்டாக்கி மக்களை என்ன பண்றாங்க, துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால நீங்க எப்போதும் விழிப்பாவே இருக்கணும். அது தவிர பேராசை என்ற பெருங்காற்று பெரும் சூறாவளியானது உங்களை சுழன்று அடித்துக் கொண்டே இருக்கும். அதிலே போய் நாம் திளைத்து விடக்கூடாது. அந்த பேராசை என்ற பெருங்காற்றிலே மூழ்கி மோகத்திலே மூழ்கி மயக்கத்திலே ஆழ்ந்து நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்னாகும், தெற்கு திசையில உலாவிட்டு இருக்காங்கல்ல, ஒரு கூட்டத்தில் உலாவிட்டே இருக்காங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த தெற்கு திசையில ஒருத்தன் உட்காந்துருக்கானே, கருப்பா ஒருத்தன் உட்காந்துருக்கானே எரும மாட்டு மேல, அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. என்ன தெரியுமா, அதுக்குதான் என்ன பண்ணணும், தூங்காம விழிச்சிருக்கணும். நம்மள பெருமான் சொன்னாங்க இல்லைங்களா, பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்போதும் விழிப்பா இருக்கணும். எப்போதும் அந்த இறைவனுடைய அருள் எப்ப தெரியுமா கிடைக்கும், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அருகின் என் கோவை தூன்று மலை வெம்மாய எற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சொல்லுவோம். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வினாடி வரலாம், எப்ப வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நம்ம விழிப்பா இருக்கணும். ஞானங்கிற ஒரு கத்தியானது வைராகியம் என்ற கூர்மையா வச்சுக்கணும். ஞானங்கிற கத்திய வைராகியம் என்ற கூர்மையான கத்தியை வைத்துக் கொண்டு அதுல சத்தியத்தை என்ற கவசத்தை மாட்டிக்கொண்டு இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த யம பயத்திலிருந்து விடுபட்டு எல்லா மயக்கங்களிலிருந்து விடுபட்டு கள்ளத்தனத்தை எல்லாம் விட்டு அதை கடந்து போக விட்டு அந்த ஆனந்த பெருவெள்ளம் சொல்றாங்க இல்லைங்களா, தெல்ல தெரிந்த ஆனந்த பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனை அனுபவிக்க முடியும். அதனால இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க, இனிமே உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு வேண்டியது இல்லை, உங்க உபதேசம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நாங்க எப்போதும் விழிப்பா இருப்போம், இதனால இந்த ராமராஜ்யத்துல எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, காலன் என்ற வருவான் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு கிடையாதுன்னு அந்த ஜனங்க சொல்றாங்க. அதே மாதிரி வள்ளலார் என்ற ராஜ்யத்துல நம்ம இருக்கோம் இல்லைங்களா, அந்த அந்த பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நானே சன்மார்க்கத்தை நின்று நடத்துகிறேன்னு சொல்லும் போது அவர் ஆட்சியில் நம்ம இருக்கும்போது காலனை உள்ள விடலாமா, விடக்கூடாது இல்லையா. அதனாலதான் நம்ம விழிப்பா இருக்கணும்னு பெருமான் சொல்றாங்க. பசித்து இருக்கணும், இறைவனுடைய நினைப்பாகவே நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின் கண்ணே நின்றேன். அப்ப பசித்து இருக்கணும். அடுத்தது மனதால் தனித்திருக்கணும். உலக விஷயங்கள்ல இருந்தாலும் சாருலக வாதனையை தவித்தவர் உள்ளத்தே சத்தியமாய் அமர்ந்தள்ளும் உத்தம சத்குருவை அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்ப சாருலக வாதனை எல்லாம் யாரெல்லாம் தடை செய்கின்றார்களோ அந்த இடத்துல இறைவன் நீங்க தனித்திருக்கும் போது அவன் வருவான். ஆஹா, நம்ம தனிச்சு இருக்காரு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெல்ல உங்ககிட்ட நீங்க ஒரு அடி எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர் ஈரடி எடுத்து வைப்பார் இல்லைங்களா. அப்ப எப்போதும் விழிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ராம உபதேசத்துல நமக்கு தெரியுது. இத கள்ளத்தனத்தை நம்ம விடணும். அடுத்தவங்க மேல பொறாமப்படுறது, அடுத்தவங்கள குறை சொல்றது, அடுத்தது அடுத்தவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பாக்குறது. பெருமான் தெய்வமணி மாலையில சொல்வார், ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்றதிலும் இறையாம் நீ என்றும் இணைவிடா நிலையும் நாமும் நினைவிடா நெறியும் அயலா நிதியொன்றும் நயவாத மனமும் உலகில் சீ என்று வே என்று நாய் என்று விரதம்மை தீங்கு சொல்லாது தெரியும் தூய்மையும் வாய்மையும்
தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் கேட்கிறார். அந்த தூய்மையும் வாய்மையும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த கள்ளத்தனம் போயிடும். அடுத்தவங்கள, அதாவது நம்ம எப்போதுமே இறைவன் நினைப்பாகவே இருக்கணும். மனசு இறை நினைப்பா இருக்கணும். உலக காரியங்கள் செய்தாலும் மனதானது இறைவனை நாட வேண்டும். அப்ப நீங்க செய்ய செய்ய இந்த இந்திரியங்கள் என்ன தெரியுமா பண்ணும்? கள்ளத்தனம் பண்ணும். அதான் பொறி ஓட்டம் உலை ஓட்டம்னு பெரியவங்க சொன்னாங்க. அது சும்மாவே இருக்காது. அதை நல்ல வழியில திருப்பி மடை மாற்றி கரணங்களை நல்ல வழியில சிந்திக்க வைத்து அந்த கள்ளத்தனத்தை விட்டோம் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய சிவபோக வெள்ளத்தை, சிவா அனுபவத்தை, அதனாலதான் ஐயா சொல்றாரு, அருள் கிடைச்சுதான் பெருமானுக்கு. கள்ளத்தை எல்லாம் கடக்க விட்டேன் நின் அருளாம் வெள்ளத்தை எல்லாம் மிக உண்டேன் நினது. அடுத்தது நிலை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்துல சாப்பாடு வரந்தான் பெற்றாராம். அந்த நிலையெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நிலையா எடுத்து பெருமான் சொல்றார். அந்த இறைவனுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? கடைசி வரியில சொல்றார், அதாவது ஓங்கு மன்ற வானா உனக்கு நினைக்க அடிமை வாய்த்து அப்படின்னு சொல்றார். இறைவனுக்கு அடியவனா இருக்கணும், அடுத்தது பிள்ளையா மாறணும், அடுத்தது நண்பனா மாறணும், அடுத்தது நானும் நீயும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் உள்ளத்துல என்ன கிடைக்குமா? உள்ளத்துல காணாத காட்சி எல்லாம் கிடைக்கும். பெருமான் சொல்ற, கள்ளத்தை எல்லாம் கடக்க விட்டேன் நிலதருளாம் வெள்ளத்தை எல்லாம் மிக உண்டேன் உள்ளத்திலே காணாத காட்சியெல்லாம் காணுகின்றேன் ஓங்கு மணிமன்ற வானா நினக்கு அடிமை வாழ்த்து. அடிமையா இருக்கணும், இறைவனுக்கு சேவை செய்யணும். தொண்டுராதவர் கை சொற்றை விரும்பின்னு ஐயா சொல்லுவாங்க. பெருமான் எவ்வளவு தொண்டு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. பெருமான் திருக்காப்பீட்டு கொள்கின்ற வரைக்கும் 40 குடும்பங்களை காப்பாத்திருக்காங்க. திருக்காப்பீட்டு கொள்ளும் போது கூட கல்பட்ட ஐயா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சுட்டு தான் அவங்க திருக்காப்பீட்டு கொள்றாங்க. அந்த நிலையில எப்போதுமே அதாவது தன்னை பற்றி பெருமான் என்னைக்கு சிந்திச்சவர் இல்லை. பெருமான் இறைவன்கிட்ட சொல்ற, ஏயா உனக்கு என் மேல கருணை இல்லையா? நான் பிறர் பொருட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் பொருட்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தயவு பண்ணக்கூடாதா? இன்னும் தயவு வரவில்லையா அப்படின்னு சொல்லி பெருமான் எவ்வளவு ஒரு வேண்டுதல் கேட்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, காலையிலே நின்றனை கண்டு கொண்டேன் சன்மார்க்க சாலையிலே இன்பம் தழைக்கின்றேன் ஞாலமிசை சாகா வரம் பெற்றேன் அப்படின்னு பெருமான் இன்னொரு பாடல்ல சொல்றாங்க. அதாவது காலையிலே நின்றனை கண்டு கொண்டேன். இப்ப நான் பாட்டு பண்ணல, கண்டேன் வள்ளலை கண்டேன் மாதிரி இறைவன் என்ன பண்ணாரா? இறைவனை கண்டு கொண்டாராம். அந்த கண்டு கொள்ளும் பொழுது அவருக்கு என்ன கிடைச்சுதான்? சன்மார்க்க சாலையிலே இன்பம் தழைக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு பாடல்ல சொல்வார், கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் அப்படின்னு பேசுவார். இன்னொரு பாடல்ல பதிகத்தை பாத்தீங்கன்னாக்கா, கண்டு கொண்டேன் அதாவது சீதையை போய் ஆஞ்சநேயர் பாக்குறார். முதல்ல எடுத்து என்ன சொல்றார்? கண்டேன் சீதையை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டார். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இவர் என்ன பாக்குறாரு? இறைவனை பார்த்துட்டார். காலையிலே நின்றனை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லும் போது சிறு வயதிலேயே பெருமான் இறைவனை கண்டு கொண்டார். அதை மெய்யருள் வியப்புல சொல்லுவாங்க, நான் உன்னை கண்டுகிட்டேன், எல்லாரும் என்ன கண்டுகிட்டாங்க, இப்ப இறைவா உன்னை யாருமே கண்டுக்கிறது இல்லைன்றது. எப்படி இருக்கு பாருங்க. நான் இறைவனை பார்த்துட்டேன், நான் பார்த்தத எல்லாரும் பார்த்தாங்க, இப்ப இறைவனை யாருமே பார்க்கறது இல்ல, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எப்படி இருக்கு பெருமானுடைய அந்த நிலைமைய எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாரு பாருங்க. அந்த நிலையெல்லாம் சொல்றாரு. கண்டு கொண்டேன், இறைவனா பார்த்துட்டார். காணாத காட்சியெல்லாம் பார்க்கிறார். உள்ளத்துல காணாத ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடின்னு சொல்லிட்டு ஒண்ணுனா சொல்லிட்டே போவார். அம்மையை கண்டேன் அவளரும் கொண்டேன் அமுதமுண்டினடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சாமி அறிவாரடின்னு சொல்லுவார். கடைசியில ஒவ்வொன்னா சொல்லிட்டு வருவார். சொல்லிட்டு சாமி அறிவாரடின்னு சொல்லி முடிப்பார்.
அந்த காட்சியெல்லாம் எப்படிங்க கிடைக்கும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊன நாடக காட்சி பார்த்துட்டு இருக்கோம், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னு சொன்னா ஞான நாடக காட்சி பாக்குறாரு. ஒவ்வொன்னா இப்ப அவர் இந்த ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கற்பனை விரியும். இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குமா, அப்படியெல்லாம் அனுபவம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக பெருமான் அதெல்லாம் யாருமே அனுபவத்தை சொல்ல முடியாது. ஆனா வள்ளலார் சொல்ற எல்லா அனுபவத்தையும் ஆனந்த அனுபவத்தை எல்லாம் சொல்றார். காலையிலே என்றெனக்கே கிடைத்த பெரும் பொருளே கணிப்பே கனிந்த நரும் கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெருமையனா விளவையெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியே சமரச சன்மார்க்க தலைய வந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மாநடத்தின் அரசி என் மாலையும் அணிந்தருளே. எங்க கிடைச்சுதான் அவருக்கு இறைவனுடைய அருள்? தர்மசாலையில கிடைச்சுதான். அதுவும் காலையில தர்ம சாலையில என்னை நேரா நினைவு ஏற்றியது தயவு தயவு தயவுன்னு சொல்றாரு. அந்த தயவுனால இறைவனே என்ன பண்றானா, இவரை தேடிட்டு வரான். இவரை தேடிட்டு வந்து திருவடி தீட்சை கொடுத்து இவரை ஆட்கொண்டானாம். எப்போதுமே நல்லது செய்தாக்கா அப்ப அவங்களுடைய செயலானது மற்றவங்களை கவர்ந்து அவங்கள போய் பார்க்கணும்னு தோணும் இல்லையா? அது போல பெருமானுடைய செயல் வந்து இறைவனை கவர்ந்து, ஆஹா இப்படி கூட ஒருத்தர் இருக்காரா, இப்படி கூட இரக்கம் உள்ளவங்க ஒருத்தர் இருக்க முடியுமா, இவன் நம்முடைய பிள்ளையா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு அப்பா வர்றது. அப்பா என்றோர்கால் அழைக்கின்றேன் இந்தா மகனே என்று ஆழ்கின்றார். அப்பான்னு கூடத்துக்குள்ள என்ன பண்றான் இறைவன், இதோ வந்துட்டேயா, கூப்பிடறதுதான் பாக்கி, கூப்பிட வேண்டியதுதான் பாக்கி, உடனே அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறார். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்து இறைவனுக்கு பிள்ளையா இருக்கார். அப்ப தர்ம சாலையிலே ஒரு பகல்ல அவர் செய்த தவமெல்லாம் முற்று பெற்று அவர் செய்த தர்மசாலைய 1867 ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் வாழ்த்திருப்பாங்க. அன்னைக்கே சமபந்தி போஜனம் கொண்டு வந்துட்டார். சமபந்தி போஜனம் கொண்டு வந்து ஒரே நாள்ல 3000 பேருக்கு வருவாங்கன்னு ஆரம்பிச்சு எவ்வளவு அதிசயம் அந்த தர்மசாலையில நடந்துருக்கு. அதான் தர்மசாலையிலே இன்பம் தழைக்கின்றேன் ஞானமிசை சாகாவரம் பெற்றேன். இதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா சாகாத வரம், என்றும் இருக்கக்கூடிய ஒரு வரம், எதனாலும் எக்காலத்தும் தடைப்படாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வு எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் எதனால தெரியுமா? உனக்கு நான் அடிமையானதுனால. இப்ப தத்துவத்தின் மேல இருக்கிற இறைவன் என்ன பண்றான், இவருக்கு இறைவனுக்கு இவர் அடிமையா இருக்கார். அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டா என்னை அவலம் நீக்கியே அப்படின்னு பெருமான் பாடுவார். அந்த அடிமையா இருக்கணும், இறைவனுக்கு என்ன பண்ணணும், பணிஞ்சு தொண்டு செய்யணும். பணிஞ்சு தொண்டு செய்யணும். அப்படியே அப்படி ஒண்ணு போடுறது, கை ஒன்று செய்ய மெய் ஒன்று நாட அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி போற போக்குல என்னத்தெல்லாம் பண்ணுவோம், சில பேர்னா நான் பார்த்துருக்கோம். அப்படியே அப்படி பண்ணிட்டு போற போக்குல ஒரு செருப்பை கட்டி போடுவாங்க, இப்படி பண்ணிட்டு போவாங்க. அது பக்தி கிடையாது. நல்லா உள்ள உருகணும், உருகணும், அழணும், அழுதால் பெறலாமேன்னு மாணிக்கவாசகர் சொன்னார். அப்ப இவருக்கு சாகா வரம் கிடைச்சது. அப்ப எதனால அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு அடிமையா இருந்து சேவகம் பண்ணதுனால, உயிர்களுக்கு அடிமையா இருந்து சேவகம் பண்ணதுனால பெருமானுக்கு இந்த நிலை கிடைத்தது. இன்னொரு பாடல சொல்வார், மூவர்களும் காணா முடிவெல்லாம் யாவரும் காண எனக்கு அளித்தார். மூவர்கள்லாம் யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இவங்க 3 பேரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெருமானுக்கு இறைவன் வரம் கொடுத்துட்ட, நீ எப்போதுமே இருன்னு சொல்லி வரம் கொடுத்துட்ட. அதாவது இந்த உலகத்துல எண்ணில் சிறந்தவர்கள் எத்தனையோ கோடி இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க எனக்கு இறைவன் இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் இன்னொரு பாடல சொல்வார். அப்ப மூவர்களும் காணா முடிவெல்லாம், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் வள்ளல் பெருமானுக்கு யாவரும் காண எனக்களித்தாய். மேவுக்கடை நாய்க்கு தவிசளித்து முடிசூட்டுதல் எந்தால் உனக்கு இயற்கைதான் சொல்றாங்க. இந்த நாய் என்னது,
எப்படி தாட்டிக்கிறாரு பாருங்க. நாய்க்கு தவிசளித்து முடிசூட்டுதல் இறைவா உனக்கு இயற்கை தான்ப்பா. அந்த மூவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம், வள்ளலார பார்த்து இவன் தான் இப்பதானே வந்தான், அதுக்காட்டி இவன் பெரிய மேன்மைக்கு போயிட்டானே, நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கி இவனுக்கு கிடைச்சது. வேதங்கள்லாம் என்ன பண்ணுதான், இறைவன் இங்க இருக்கான் அங்க இருக்கான் எங்க இருக்கான்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் இறைவனோட அருள் கிடைக்காதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பெருமானை பார்த்து நொறுமுறு பல்ல கடிக்கிறாங்களாம். எப்படி எல்லாரும் ஆஹா இவனுக்கு கிடைச்சிருச்சே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்துல என்ன பண்றாங்க, நறுமுறு பல்ல கடிக்கிறாங்களாம். இதெல்லாம் நீங்க மெய்யருள் வியப்புல படிச்சுக்கோங்க. இது நானா சொல்லல, இட்டு கட்டி எல்லாமே மெய்யருள் வியப்புல பெருமான் வந்து எழுதிருப்பாங்க. நறுமுறு எனவே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லாரும் பல்ல கடிக்கிறாங்களா, எல்லாரும் இவருக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாய் எழனுக்களித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருசீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பெருமான் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாய் எழனுக்களித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருசீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. உலகத்திலேயே உத்தமன பேர் வாங்கின ஒரே ஞானி யாருன்னு கேட்டா நம்ம பெருமான் தான். நம்பலாம் அந்த நம்முடைய பெருமான் தான் உத்தமன், உலகத்திலேயே சிறந்த உத்தமர். உலகம் தடைக்கு வந்த உத்தமன் பேர் வாங்கினவர் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். அந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பெருமானுக்கு கிடைச்சது. அடுத்த இன்னொரு பாடல்ல சொல்றார், கொள்ளை இன்பம் எனக்கு கொடுத்தார். கொள்ளை இன்பத்தை கொடுத்தாராம் இறைவன். அதை எப்படி அனுபவிக்குதுன்னு அதை சொல்லவே முடியலையா, வார்த்தையால சொல்லவே முடியலையா. அந்த அதாவது அதுக்கு என்ன தெரியுமா முக்கியம், பக்தி வேணும். அந்த பக்தியை நம்ம செலுத்தும் போது, இறைவன் பால் பக்தி செலுத்தும் போது அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும், அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். கொள்ளை இன்பம் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் 12 வித இன்பத்தை பத்தி பெருமான் சொல்றாங்க. என்ன இன்பம் அப்படின்னு சொன்னா, இந்திரிய இன்பம், கரண இன்பம், உயிர் இன்பம், அடுத்தது ஆன்மை இன்பம், உலக இன்பம், புத்தி இன்பம், பேரின்பம், ஞான போதாந்த நாட்டின் அரச பேரின்பம், தனி இயற்கை இன்பம்னு நிறைய 12 வித இன்பத்தை பத்தி பெருமான் சொல்வார். நீர் அதிசய இன்பம் அப்படின்னு சொல்வார். இதெல்லாம் நீங்க எதுல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சித்தம்பல தெய்வமணி மாலையில இன்பத்தை பத்தி வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்க. 12 வித ஆனந்தங்களை பத்தி பெருமான் சொல்லியிருப்பாங்க. அந்த சித்தம்பலமணி மாலையில அவர் சொல்லாத ஒரு கருத்துக்களே இல்லை. இறைவன் அப்படி அனுபவிச்சது. கொள்ளை இன்பம் கொடுத்தார். நீ செல்வ பிள்ளை என பெயரிட்டார். நான் உன்னுடைய பிள்ளை என்று செல்வ பிள்ளை என பெயரிட்டாய். நின் அருளமுதம் எனக்கு கொடுத்தாய், சன்மார்க்க சங்கத்தே வைத்தாய் அப்படின்னு சொல்லு. எனக்கு இது கருணை தான், இயற்கை தான் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நீ செல்வ பிள்ளை என்று பெயரிட்டாய். இறைவனுக்கு பிள்ளை யாரு அப்படின்னு சொன்னா தத்துவ வெட்டியில சொல்வார், ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை ஞானே, தாண்டவும் கண்ட வந்த பிள்ளை நானே, ஆனந்த பிள்ளை நானே, கடைப்பிள்ளை நானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 வெற்றி வரும். அந்த 25 விதமான அந்த பிள்ளை நான் தான், பிள்ளை நான் தான், பிள்ளை நான் தான். அப்ப முற்காலத்துல சமயங்களும் மதங்களும் போரிட்டு கொண்டு இறந்து வீண் போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மெய்ப்பொருளை உணர்த்தி மெய்நிலையை கடைபிடிக்க செய்து வேறுற்று சுகநிலை அடைய வேண்டும். நீ என் பிள்ளை ஆதலினார் அப்பவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இவர் வரத்துக்கு முன்னாடியே இறைவன் என்ன பண்றாரு, இவன் என் புள்ள, இவனை நான் அனுப்புறேன், இவன்தான் சாதியும் மதமும் சமயம் பொய்ன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தும் தைரியமா சொல்லக்கூடியவர். இவர் என்னுடைய பிள்ளை டிக்ளேர் பண்ணிட்டு, நீ என் பிள்ளை ஆதலினால் உனக்கு இந்த வேலை கொடுத்த, மனதிலே வேறு என்ன இருக்க, நீ மனசுல நினைச்சுக்காதவா, நான் உன்னை எதுனா திரும்ப அனுப்புறேன், உலகத்தெல்லாம் திருத்த அனுப்புறேன். அகத்தே கருத்து புறத்தே விழித்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அறிவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று பகிர்ந்ததற்கு என்றே என்னை இந்த யுகத்தே
இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனேன்னு சொல்றார். அப்ப இறைவன் என்ன பண்றான், இவரை பிள்ளையா வரிச்சுக்கிட்டு இவரை வேலை செய்யறதுக்கு அனுப்புறார். அதே மாதிரி இந்த செல்வ பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பாடல்ல சொல்லுவார், அருளே பழுத்த சிவ தருவில் அளித்த பழந்தந்தடியேனை தேருளே சிற்றம்பலவானின் செல்வ பிள்ளை ஆக்கினையே மருளே தடை முதலாம் தீட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மருளே தடை முதலாம் தீட்டே நின்பால் வளருகின்றேன் பொருளே நின்றனை பாடி ஆடுவண்ணம் புகழுகவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி வளர்க்குறோம்னா, நம்மலாம் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி தாளாட்டி வளர்க்குறாங்க. ஆனா வள்ளலார் எப்படி வளர்த்தாராம், இறைவன் விடத்தமர்த்தி வளர்த்தாராம், தேர்மையோடு வளர்த்தாராம், செந்தமிழா வளர்க்கிறாராம், தெய்வமென வளர்க்கின்றாராம். அப்படி 10 விதமா அப்படி ஒரு சிற்றவையில் சைவன் சபை நடுவே தெய்வமென வளர்க்கின்றாய் சிற்றவையில் நடிக்கின்றாய், தைரியத்தோடு வளர்க்கிறாராம், செல்வமோடு வளர்க்கிறாராம். அப்படி இறைவனால் வளர்க்கப்பட்ட பிள்ளை யாருன்னா நம்முடைய ராமலிங்கம். எப்படி அதாவது செல்வ பிள்ளை என பெயரிட்டாய், செல்வ பிள்ளை என பெயரிட்டாய், கொள்ளை இன்பம் கொடுத்தாய், திரு அருளமுதம் கொடுத்தாய். அடுத்தது என்ன கொடுக்கிறாரு, பிள்ளையா வரிச்சுக்கிட்டாரு, இன்பத்தை கொடுக்கிறாரு. அடுத்தது திரு அமுதத்தை கொடுக்கிறாரு. அந்த திரு அமுதத்தை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு மரணமே வராது. ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சட்டம் விக்கல் வராது கண்டாய், நெஞ்சே விக்கல் வராது கண்டாய். விக்கல்னா மரணம். அப்ப யாரெல்லாம் தவம் செய்து பல அனுபவ நிலைகளை எல்லாம் கடந்து அந்த அமுதத்தை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன வராது, மரணமே வராது. நீங்க பிரதோஷத்துக்கு போயிருப்பீங்க எல்லாரும். பிரதோஷத்துக்கு போனா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. அப்ப அவங்க வேர்வை மத்தாக்கி வாசுகியை நாடாக்கி கடையிறாங்க. கடையும் போது நிறைய செல்வங்கள்லாம் வருது. அடுத்தது விஷம் வருது, அது சிவபெருமானுக்கு எது தேவையில்லை சிவபெருமானுக்கு கொடுத்துடுறாங்க. கடைசியில அமுதம் வருது. அமுதம் வந்தோடனே அதை என்ன பண்றாங்க, தேவர்கள் சாப்பிடுறாங்க. அது அந்த யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த மரணங்கிறது வராது. மரணத்தை அப்பவே தேவர்கள் அமுதம் சாப்பிட்டா மரணம் வராதுன்னு புராணத்துல படிச்சிருக்கோம். இப்ப நேற்று நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, வயசை தள்ளி போடலாம், வயசை தள்ளி போடலாம், ரஷ்யால கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஆய்வு பண்றாங்க, மரணத்தை நம்ம தள்ளி போட முடியுமா, மரணத்தை வெல்ல முடியுமா, இளமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஷ்யால இப்ப ஆய்வு நடந்துகிட்டே இருக்கு. மரணத்தை தள்ளி போட முடியுங்கிறத ஒரு ஆய்வு நேத்தி நான் யூடியூப்ல பார்த்தேன். அப்ப மரணத்தை தள்ளி போட முடியும், மரணத்தை வெல்ல முடியும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம வள்ளல் பெருமான். இவங்க எல்லாம் இப்பதான் ஆய்வு பண்றாங்க. அப்ப முன்னாடியே வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு, அந்த சாகாத நிலையை பெருமான் எப்படி